ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் முதலாம் நாளின் இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் நம்மை கடந்த 10 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். ஆண்டவர் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும்படி, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். இந்த நவம்பர் மாதத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். இந்த நாளின் தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிற வேத வாக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் சொல்வது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்பது. புதிய காரியம் என்றால் ஆண்டவர் அதற்கு சொல்லுகின்றார், முந்தின காரியங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வத்திலே செய்த காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவைகள் எல்லாவற்றையும் விட நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். பூர்வமானவைகள் என்ன? இஸ்ரவேல் மக்களை அனுதினமும் மன்னா கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, வனாந்தரத்திலே அற்புதமாக நடத்தி வந்தது. அது பூர்வமானவைகள், முந்தினவைகள். இப்பொழுது சொல்லுகிறார், நான் அதை காட்டிலும் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியம் என்ன? வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறேன். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சுயதேசத்தை விட்டு பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, வழிபாடுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தங்களது கிண்ணறங்களை அலரி செடியின் மீது வைத்துவிட்டு தேவனை குறித்து பாட முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு சூழல். கண்ணீர், துன்பம், நெருக்கம், துக்கம், ஆண்டவருடைய மகிமையை நினைத்து ஏக்குகின்ற ஒரு நிலைமை. இது ஒரு புறம். மற்றொரு புறம் இயற்கை சூழ்நிலைகளை பார்ப்பீர்கள் என்றால், இந்த பாபிலோன் என்பது மத்திய தரைக்கடல், பூமத்திய ரேகை அந்த பகுதியில் இருக்கிறபடினாலே அதிக வெப்பம், அதிக மண், அதிகமான முட்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே தாங்கள் வளர்ந்த, தங்களுக்கு ஊட்டப்பட்ட விசுவாசத்தை வெளிக்காட்ட முடியாதபடிக்கு வாழ்கிறதான அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்வேன். உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் நெருக்கம் மாறும், உங்கள் துன்பம் மாறும். நான் புதிய காரியத்தை செய்வேன். அந்த காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வனாந்தரத்திலே வழி. வனாந்தரம் என்பது மணல் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே மரங்கள், சாலைகள், அதிக பயணங்கள் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே அதிகமாக காற்று வீசுகிறது, அதிகமான வெப்பம் இருக்கிறது. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், தண்ணீர் வசதி போன்றவை இல்லை. காற்று அடிக்கிறபடியினாலே மணல்கள் பாதையை மூடிவிடுகின்றன. அடையாளங்கள் எதுவும் வைக்க முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, அந்த வனாந்தரமான சூழ்நிலையிலே, திசை தெரிய முடியாத சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு பாதைகளை அமைப்பேன், வழிகளை உண்டாக்குவேன். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குவேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக ஆண்டவர் பாதைகளை உண்டு பண்ணுவார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்திலே
அவர்கள் விருந்தினராக சென்று அடிமைகளாக மாறி ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ளுகிற முதல் காரியம் செங்கடல். பின்னாலே பார்வோனுடைய சேனை வருகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு புதிய பாதையை கொடுத்தார். செங்கடலை பிரித்து கொடுத்தார். உள்ளங்கால் நனையாமல், தலை முடி நனையாமல் அவர்கள் அந்த பாதை வழியாக கடந்து சென்றார்கள். புதிய பாதையை அவர் உண்டாக்குகிறார். புதிய காரியத்தை செய்கிறவர் புதிய பாதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். மனிதர்கள் நம்முடைய பாதைகளை அடைக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு புதிய பாதைகளை திறப்பார். இன்னும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆரம்பத்தில் மட்டுமல்ல, கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுதும் யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அதை தாண்டி அவர்கள் செல்ல வேண்டும். அக்காலத்திலே யோர்தானுடைய நிலை என்ன? வெயில் காலத்திலே எர்மோன் மற்றும் மலைகள், அவைகளில் உள்ள பனிகள் உருகி தண்ணீர் ஓடி வரும். மழை காலங்களிலே மழை பெய்து தண்ணீர் ஓடி வரும். ஆக கோடை காலத்திலும் மழை காலத்திலும் நிறைவாக ஓடுகிற ஒரு யோர்தான், இழுப்பு மிகுந்த ஓட்டம் நிறைந்த ஒரு யோர்தான். ஆண்டவர் அந்த யோர்தானை இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு திரும்பி வைக்கும்படி செய்தார். குவியலாக நிற்கும்படி செய்தார். 6 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் கால்நடையாய் அந்த ஆற்றை கடந்து போனார்கள். ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான இலக்கிற்கு செல்லும்படி இயற்கை விதிகளை உங்களுக்காக மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய பாதையை அவர் உண்டு பண்ணுவார். நாம் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே பிள்ளைகளை அங்கே விற்க வேண்டிய ஒரு நிலை. ஆண்டவர் அங்கே அற்புதமாக அவர்களுக்கு ஒரு வழியை கொடுக்கிறார். பாத்திரங்களை வாங்கி எண்ணெய் நிரப்பி அதை விற்று கடனை அடைத்தார்கள். கடனை அடைத்து நாளைக்கு என்ன செய்வோம் என்று நினைக்காதபடிக்கு மீதத்தை கொண்டு மீதமான வாழ்க்கையை அவர்கள் நடத்தும்படி புதிய பாதையை கொடுத்தார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியம் என்ன? வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். நதிகள் எங்கே தோன்றுகின்றன? மழை பெய்து நீர் பிடிப்பு வைத்திருக்கின்ற மலைகளிலே இருந்து பள்ளங்களை நோக்கி அவைகள் சிறு ஓடைகளாக அப்படியே மாறி இணைந்து பெரும் நதியாக வருகிறது. நதி மழை பெய்கிற ஒரு இடத்திலிருந்து தோன்றி கடல் தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்திலே போய் முடிவடைகிற ஒன்று. அது பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு. அவாந்தர வெளி என்பது நதியின் பாதையிலே கிடையாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். காஞ்சொரிகள், முட்கள், மழையே பார்த்திராத நிலங்கள், மேடு வெள்ளமான நிலங்கள், மனிதர்களுடைய குடியிருப்புக்கு லாயக்கற்ற இடங்கள், தாவரங்கள் வாழ முடியாத இடங்கள், அவாந்தர வெளிகள், வனாந்தரத்தை விட மோசமான இடங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன். நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு. நதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாகரிகம் இருக்கிறது. அங்கெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன, விவசாயங்கள் செழிக்கின்றன, கால்நடைகள் வளருகின்றன, எல்லா உயிரினங்களும் அதை ஒட்டியே பெரும்பாலும் இருக்கின்றன. ஆண்டவர் நீரோடைகளை தோன்றச் செய்கின்றார். அவாந்தர வெளியிலே, எதிர்பார்க்க முடியாத நிலையிலே. வேதத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஆகார் என்ற பெண் தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாதபடி
துருத்தியிலே தண்ணீர் தீர்ந்தபோது அவனுடைய சாவை பார்க்க முடியாதபடி திரும்பி இருக்கும்போது அந்த அவாந்தர வெளியிலே ஆண்டவர் நீரூற்றை தோன்றச் செய்தார். பிள்ளை நீரை குடித்தது, புதிய ஜீவனை பெற்றது. அது ஒரு புது ஜனக்கூட்டமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆம், எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர், நீரோடைகளை உண்டாக்க செய்கிறவர்,